அண்மை செய்தி. சேலத்தில் நடிகர் விஜய் கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிராஜ் என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. ஒரு நடிகர் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சியில் தொடர்ந்து மனித உயிர்கள் பறிபோவது என்பது வேதனையினுடைய உச்சமாக, துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. ஒரு கூட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகா என்கிற அந்த கட்சியினுடைய தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் மனித உயிர்கள் பறிபோகக்கூடிய அவலம் என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. சேலத்திலே இன்றைக்கு பிரச்சார கூட்டத்திலே பங்கேற்பதற்காக வந்த சூரஜ் என்கிற அந்த இளைஞர் கூட்ட நெரிசலிலே சிக்கி வெயிலுடைய கொடுமை தாங்காமல் தண்ணீர் இல்லாமல் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவர்கள் கையை விரித்திருக்கிறார். ஏற்கனவே அதாவது 27/9/2025 என்கிற அந்த நாள் கரூர் மாவட்டத்திலே தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக பார்க்கப்படுகிறது. 41 பேரை பலி கொண்ட விஜயினுடைய அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கருப்பு கரையாகவே இன்னும் இருக்கிறது. அந்த கண்ணீரினுடைய சோகம் இன்னும் அடங்காமல் அந்த பகுதி முழுவதுமாக சோகத்திலேயே மூழ்கி கிடக்கிறது. இந்த நிலையிலே இன்றைக்கு சேலத்திலே கூட்டம் என்கிற பெயரிலே மிகப்பெரிய அளவிலே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக காய்கிற வெயிலையும் பொருட்படுத்தாமல், மக்களுடைய தாகத்தையும் தணிக்க முடியாமல், தண்ணீர் வைக்காமல், அவர்களுடைய இயற்கை இடர்பாடுகளை கழிப்பதற்கு வழியில்லாமல் அங்கே சென்ற வட மாநில இளைஞராக இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த இந்த இளைஞருடைய நிகழ்வு என்பது மிகப்பெரிய அளவில் வேதனையுடைய உச்சமாக, துயரத்தினுடைய உச்சமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தாவேகா என்கிற இந்த நடிகர் கூட்டத்திற்கு வந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த வெள்ளி தொழிலாளியாக இருக்கக்கூடிய சிராஜ் 37 என்பவர் தான் மிகப்பெரிய அளவில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அந்த சம்பவம் மிகப்பெரிய வேதனையோடு அந்த பகுதி மக்களால் பார்க்கப்படுகிறது. விஜயினுடைய கூட்டத்திற்கு சென்றால் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் சொல்லுகிறார். ஏன் கூட்டத்திற்கு வருகிறீர்கள் என்பதை போல அங்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரை கூட இந்த பகுதியில் இந்த வழியாக வராதீர்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டத்தை கூட்டுகிறவர்கள் அங்கே குடிநீர் வைக்கப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது இருக்கிறதா, இல்லை கழிப்பறைகள் இயற்கையாக செயற்கையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே இன்று இன்றைக்கு நடிகருடைய கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய கூட்டத்தில் சிராஜ் என்கிற நபருடைய அந்த கூலி தொழிலாளருடைய உயிர் பரிதாபமாக பறிபோகி இருக்கிறது. ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும், மாசாக பேச வேண்டும், குறிப்பாக தான் பேசுவதை மட்டுமே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு இதுபோன்று கூட்டத்தை கூட்டுகிற போது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள், வரக்கூடிய பொதுமக்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் விஜய் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலும் மனித உயிர்கள் தொடர்ந்து மரணத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து பலியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் சொல்கிறது. ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் 2025 செப்டம்பர் அந்த 27ஆம் தேதி அன்று கரூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே பேரணியோடு சென்ற போது அந்த கூட்டத்திலே 41 பேர் சிக்கி பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். கரூர் அரசு மருத்துவமனையே விடிய விடிய மரண ஓலமாக இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் பிள்ளைகளை இழந்த அந்த பெற்றோர்களும், கணவனை இழந்த மனைவியும், மனைவியை இழந்த கணவனும், குழந்தைகளை இழந்த அந்த கணவன் மனைவிகளும் என மருத்துவமனை முழுவதுமாக கண்ணீர் ஓலமாக இருந்தது. அந்த கண்ணீர் ஓலத்தை துடைப்பதற்கு இந்த கட்சி, நடிகர் கட்சியிலிருந்து ஒருவர் கூட அந்த பக்கம் திரும்பவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருந்தது. குறிப்பாக 70 நாளை கடந்தும் கூட அந்த மக்களை சந்திக்க முடியாத ஒரு அரசியல் கட்சி, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சி இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மேடை போட்டு முழங்குகிற போது வரலாற்றிலே மக்களுக்காகவே தோற்றுவிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் குறித்து அவதூறு பேசுவதும், அரசியல் கட்சிகள் குறித்து அநாகரிகமான வார்த்தைகளில் வசைபாடுவது என்பது நாகரிகமற்ற ஒரு அரசியலாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சொல்லுகிற போது கூட இன்றைக்கு புரட்சி தலைவரை மறந்து விட்டார்கள், புரட்சி தலைவியை மறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் கட்சியிலேயே அண்ணாவினுடைய பெயரை தாங்கி நிற்கிறது. கட்சியுடைய கொடியில் அண்ணாவினுடைய படத்தை தாங்கி நின்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு செயலிலும் புரட்சி தலைவரை கொண்டாடுவதாக இருக்கட்டும், புரட்சி தலைவருக்கு மரியாதை செலுத்துவதாக இருக்கட்டும்,
பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு மரியாதை செய்வதாக இருக்கட்டும், அண்ணாவை கொண்டாடுவதாக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களை கொண்டாடுவதாக இருக்கட்டும், மரியாதை செலுத்துவதாக இருக்கட்டும், அது மக்கள் இயக்கமாக 2.5 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்தில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து மக்களுக்காகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கட்டும், கட்சியை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தவராக இருக்கட்டும், கட்சியை வழிநடத்துவராக இருக்கட்டும், கட்சியை வழிநடத்தி கொண்டு இருப்பவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்கள், மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய தலைவர்கள், மக்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தக்கூடிய தலைவர்கள், மக்களுடைய பாதுகாப்பிலே 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாய் இருக்கக்கூடிய தலைவர்கள். ஏறக்குறைய தமிழகத்திலே இன்றைக்கு 181 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய பல கோடி மக்களை நேரிலே சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அவருடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். ஒரு கூட்டத்தில் கூட ஒருவர் மயங்கி விழுந்தார் அல்லது ஒருவருக்கு பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், கட்சியினுடைய பொதுமக்களாக இருக்கட்டும், அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு ஆரவாரம் இல்லாமல் அவரை எழுச்சியோடு வரவேற்று அந்த பாதுகாப்போடு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு அந்த எழுச்சி பொதுக்கூட்டத்திலும் பொதுச் செயலாளர் அவர்களே நீங்கள் பத்திரமாக வீடு சென்று சேர வேண்டும் என்பதை ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிறார் என்றால் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களை சேர்ப்பதற்காக மட்டும் ஒரு கட்சி இருக்கக்கூடாது. வரக்கூடிய தொண்டன் வீடு போய் சேர வேண்டும் என்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எப்படி கண்ணும் கருத்துமாய் ஒவ்வொரு கூட்டத்திலும் தெரிவித்தார் என்பதை இன்றைக்கு நாடறியும். ஆனால் இன்றைக்கு 41 பேர் பலிகொண்ட பிறகும் கூட உடனடியாக சென்னை திரும்பியவர்கள், அதன் பிறகு அது குறித்து பேச மறுத்தவர்கள், வெளியே வர விரும்பாதவர்கள், அதே நேரத்தில் இன்றைக்கு அடுத்த கூட்டத்தில் சேலத்திலே ஒரு அப்பாவி வடமாநில தொழிலாளி இன்றைக்கு 37 வயது மதிக்கத்தக்க இந்த நபர் உயிரிழந்திருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்லுவது? சிராஜ் என்கிற அந்த வடமாநில தொழிலாளி தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய பெற்றோருக்காக வேலை தேடி தமிழகம் வந்தவன். வந்தோரை வாழ வைக்கக்கூடிய தமிழகத்தில இந்த மண்ணில இன்றைக்கு இந்த உயிர் பறிபோகி இருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்பது என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதாவது நாம் பேச வேண்டும், நம்முடைய அடையாளத்தை காண்பிக்க வேண்டும், நாம் பெரிய முதலமைச்சராக வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு மட்டுமல்லாது அங்கு வரக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய பாதுகாப்பை தொடர்ந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த நடிகர் கட்சிக்கு மக்கள் தான் பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. விஜயனுடைய பிரச்சாரம் என்பது செல்லக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், தொழிலாளியாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் சேலத்திலே சீலநாயக்கன் பட்டியலே அந்த நடிகருடைய கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா என்கிற கட்சியில குறிப்பாக அந்த நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் என்று அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டதாக ஒரு தோரணையான விளம்பரங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த கூலி தொழிலாளி எப்படி உள்ளே வந்தார், இந்த கூட்ட நெரிசலில் அவர் எப்படி சிக்கி மிதித்து கொல்லப்பட்டாரா, சிக்கி தவித்தாரா, தண்ணீர் இல்லாமல் தவித்தாரா, உணவில்லாமல் தவித்தாரா, காற்றில்லாமல் அவர் உயிர் பறிபோனதா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. குறிப்பாக இந்த தொண்டர் காசு கொடுத்து அழைத்து வரப்பட்டாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது போன்ற தொண்டர்களை அழைத்து வருகிற பொழுது அவருடைய பாதுகாப்பில இந்த நடிகருடைய கட்சி, குறிப்பாக இந்த நடிகருடைய தொண்டர்கள், நடிகருடைய நிர்வாகிகள் முழு பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு இந்த உயிரிழப்புகளுக்கு தொடர்கதையாகி கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து நடத்தக்கூடிய கூட்டங்களை இறக்கக்கூடிய இந்த உயிரிழப்புகளுக்கு இவர்கள்தான் பொறுப்பு என்பதைத்தான் இந்த கூட்டத்தினுடைய மரணங்கள், பலிகள் நமக்கு எடுத்துச் சொல்லுவது குறிப்பிடத்தக்கது.